தம்பி, நான் யாரு? புறம்போக்கு. ஜெனரலா கேட்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேட்கிறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கா. சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்? இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம். வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். நீ படிச்சவனா? நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வைக்க பழகிக்க. அப்படி என்ன பின்ன? அப்ப முதல்ல இந்த பக்கம் இருந்து எப்படி இப்படி வச்சுக்க, நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டேரி. என்ன டெக்னிக்கல். என்னென்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க முறை பொண்ணு தானே? வண்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் பத்திரமா இறக்கி வைங்கப்பா. டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அவன் நேர எகிரி வந்து என் மேல குதிப்பா, குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போகும். போங்க. ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? வந்து பெட்டி படுக்கல எடுத்து உள்ள வை. ஆத்தி குறுகுறுன்னு பார்த்து தப்பாவுல போச்சு. ஏய், உன்னதா? டேய், பொட்டி படுக்கிறது உள்ள வைப்பீங்களாடா? என்னடா மூர்த்தி திடீர்னு வீட்டையே காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு. அந்த ஊர் வட்ட செயலாளர் ஒருத்தன் சந்தியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு ஒரே டார்ச்சர். இவனும் நர்சிங் கோர்ஸ் முடிச்சிட்டா. எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் செட்டில் ஆயிலான்னு இருக்கேன். எதுக்கு தம்பி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? நம்ம புரோக்கரை வர சொல்றேன், டக்குன்னு முடிச்சிருவோம். டக்குன்னு கல்யாணம் படிக்க முடியாது, அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னப்பா கண்டிஷன்? எழுதி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாளா? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட ஓனர், என் பெரியப்பா. ஒரு ஹலோ சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன். ஹலோ ஹலோ. பார்த்ததும் மனசுக்கு பிடிக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. ஓகே. என்னது? என்ன அங்க என்ன பார்வைன்னு கேட்டேன். சும்மா சும்மா கூட பார்க்கப்படாது. அது யாரு தெரியுமா? என்னோட முறை பொண்ணு. ஓஹோ. என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்கே, லிப்பு இங்கேயா? இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதெல்லாம் இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, உன் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே? ஓகே. ஓகேன்னு மெல்ல சொல்ற, நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. ஓகே. என்ன அதுக்குள்ள காணா? என்ன தேடுற? என்ன தேடுற? அம்மாடி, ஒரு நிமிஷம். இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா? ஆமாப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நீங்க போங்க. நான் வரேன். பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? பிரதர். என்னடா? இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே ஓகே.
எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. என் எல்லா கண்டிஷன்லயும் நீங்க ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லவ்வா லவ். இந்த வீடு தான் சார். ஹலோ ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல. வணக்கம்மா. வாங்க உள்ள வாங்க. ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? நினைச்சேன் அவர் கம்பீரமா நடந்து போற பார்த்தாவே இந்த தாடிக்கார பையன் என்னைக்காவது பிடிக்க வருவாருன்னு. யோ, அந்த தாடிக்காரரும் போலீஸ் ஆபீசரா இருந்தவர்தான்யா. இது வரைக்கும் 9 ரவுடியை சுட்டிருக்காரு. 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா? ஆஹா, இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருப்போம். செத்திருப்ப. ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். சார் சார் என்ன சார்? சார், கக்குச்சுக்குள்ள தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார்? வரலன்னா சொல்லுங்க, நான் வந்து சப்ளை பண்றேன். உள்ள போங்க சார், வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. அவனா? இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு, எப்ப வேணாலும் கொள்ளலாம். போங்க சார். எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க, யாருன்னே சொல்லாம. செல்வத்தர ஐயா 4 பாக்கெட் லட்சுமி கல்யாண மண்டபத்துல போடு, 3 பாக்கெட் ரயில்வே கல்யாண மண்டபத்துல போடு. வழியில ஒரு பாக்கெட் சுற்றாத, பாத்துரா. உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காமலே சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். ஏங்க இப்படி பொறாம போடுறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு. பண்ணி வாடை தானே வரும். மாமா, செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா. வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்காட்ட கேட்கிறேன், உன்கிட்ட கேட்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது. உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா ஏய், வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு எடுத்துறாதா? மாமா, வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாதா? முடியாது. இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காத்தடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயம் அது? நீ என்ன கேட்டாலும் நான் தர மாட்டேன். அப்ப என் பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படா இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியா மாமு? அப்ப வாக்கா போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஆ. ஈர துணியினவன தான் சாக்கடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. 500 ரூபா. 500. ஏய், சீதா, இன்னைக்கு முதல் சவாரி கும்முன்னு கிடைச்சிச்சுனா ஜம்முன்னு சம்பாதிப்பண்டா சாமி. சவா யாராவே? டேய் டேய் ஆயோ டேய். தாயா அட பாவி குடிச்சிருக்கியா? யோ எந்த யாயோ? ஐயோ அந்த பக்கம் போயிட்டானே. டேய் 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 கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருடா ஐயா. டேய் 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 எந்திரா தம்பி, ஆட்டோ வருமா? எங்க சார் போணும்? தாம்பரம் போகணும். தாம்பரமா? ஆஹா, நல்ல சவாரி ஆச்சே. டேய் டேய் உனக்கு கையெடுத்து கும்பிடுறா, சவாரி வந்துருச்சா? இறங்கடா இறங்கடா. டேய், ஆட்டோ வருமா வராதா? வரும் சார். இவன் யாருன்னே தெரியல, தண்ணியை போட்டு என் ஆட்டோல வந்து படுத்துட்டான் சார். இவன் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு இறக்கி போட்டோம்னா உடனே பரப்பு. என்னது? இவனை நான் இறக்கவா? இறக்கும் போது இவன் செத்து தொலைஞ்சிட்டானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு நானே வா. போயா. இறங்கும் போது செத்துருவானா? டேய் 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 காலங்காத்தால என் வண்டியில வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களா? இறங்கடா இறங்கடா இறங்கடா. ஐயா டேய் 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 தண்டால போய் அந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ண விட்டானே. டேய் 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 எந்திரா எந்திரா. டேய் ஊர்ல உனக்கு வேற வண்டியே கிடைக்கலடா. நான் என்ன பண்ணுவேன்? ஏப்பா ஆட்டோ மேல்மருத்தூருக்கு வருமா? மேல்மருவத்தூரா? ஓஹோ, பெரிய சவாரியாச்சு. டேய் டேய் அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லடா. இறங்கடா. டேய் 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 ஏம்மா 2 பேரும் சேர்ந்து இழுத்து போட்டோம்னா 3 பேரும் ஜாலியா போயிடலாம். என்னது 3 பேர் ஜாலியா போலாமா? ஆட்டோ
உனக்கு கேட்டா ஜாலியா பேசிட்டு போலான்னு சொல்றேன். நறுக்கி போடுவ நறுக்கி கருவா போலாம் வாடி போலாம். மூஞ்ச பாரு. உன்னால வர்றவ போறவட்டெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. பண்ணார பண்ணார நிறுத்து. என்ன இவ்வளவு வேகமா வந்திருக்கீடா? எதுக்கியா பாசியர் அடிச்ச? பாசிஞ்சரா? என்ன மதுரை வந்தா சொல்ல வேண்டியதானே? இறங்க மாட்டோமா? டேய், என்னடா பாசிஞ்சரா? மதுரைங்கிற மடப்பையில தண்ணிய போட்டு ஆட்டோல வந்து படுத்துக்கிட்டு விளையாட்டா கட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆட்டோவா? அப்ப நான் யார பிகே டிராவல்ஸ்? பிகே டிராவல்ஸ் அது எங்க இருக்கு? லூசு பயல. லூசு பயலா. அப்ப நான் பஸ்ல வரும்போது தாம்பரம் மேல்மருவத்தில் என் காதுல சவுண்ட் விழுந்துச்சு. பொய்யா? டேய், அது சவாரி கேட்க வந்தீங்க சவுண்டா? யார்ட்ட ரூட்டா குடுக்குற? பஸ்ல செவனேன்னு மதுரைக்கு போய்கிட்டு இருந்தவன கடத்தி கொண்டு இந்த ஆட்டோல வச்சுக்கிட்டு சீட்டிங்கா பண்ற? கடத்துறனா? டேய், இந்த முகரையை கடத்திட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? மரியாதையா 350 ரூபாய் பஸ் டிக்கெட் காசை கொடுத்து இல்லடா. ஆட்டோல கொண்டு போய் மதுரையில விடு. மாதிரியா கொலை பண்ணிடுவோம். என்னடா கைய உள்ள விடுறா? மரியாதையா காசை கொடு. டேய். ஓட்டிடுவேன். டேய், இரு எவ்வளவு இருக்கு பாக்கணும் கொஞ்சம். டேய், காசு எடு. இந்த 100 ரூபா வச்சுக்கடா. கத்தியெல்லாம் இருக்காரா? மீதி 250. ஏண்டா போதையில கிடந்துக்கு 100 ரூபா பத்தாடா? காசை கழட்டு. டேய் வாச்சி வரையாடா. டேய் அட பாவி பையன் அவனே, இவனால 2 சவாரி போய் மேற்கொண்டு வாச்சி பணத்தை வர பிடிக்கிட்டு போறானே. என் நெத்தில நான் கேள பையனாடா அழி வச்சிருக்கு. ஏண்டா பிக்காளி நாளைக்கு வரேன். எப்படி எல்லாம் டெவலப். யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. என்ன இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தாய கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன். வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்காத. ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுன்னா இப்படியா கேக்குறது? இப்படியா? இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மாக்கிட்டே உன் வேலையை காட்டியா நீ? என்னது இது? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமாடா. வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மதுரை மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தான் அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க 2 பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறையா? காமி யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா. வெளியே வாங்க. அண்ணா, அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு காடா பண்ண நல்லா இல்ல சொல்லிவிட்டாமா. உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன இழுச்சம்பளா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன பாத்துலாம். என்னம்மா? என்னடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போறேன். ஜகமா விலைமா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திரமாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கத்து போகலாம் தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க 2 பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் கரகாளி ஆம் கரகாளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்கணும். அப்ப டென்ஷன் ஆயிரும். பாக்கணும். அப்ப ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும். உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல உள்ளது எதுவுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது?
நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவோ சொன்னல வேண்டான்னு தொழில் தரமா அந்த தரம் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுத்து போனா சொல்றா. இன்னும் எவன் பேச்சும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. இங்க எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு, இவர் எங்க? இவர் எங்க? இவர். பாப்போம். சொல்லிட்டாமா? கருகு இருக்கின்றன. பாபா ஒழுங்கா பாரா. ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்ல எங்க உத்து பாக்குறது? அண்ணே, எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்தோட பேச்சு? அம்மா அம்மா, பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா. எப்படி? ரொம்ப அழட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. இந்த பையங்க தொல்லை தாங்க முடியல. என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. அண்ணே, இளநீ கொடுங்கண்ணே. தரேன், இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காப்பியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே. அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா,
இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம்புரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிலிப்பு ஆகவே. Excuse me? Yes. ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிட்டு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன் இல்ல, நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பால் வச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா உங்களுக்கு? அந்த ஆள் செத்துல என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒரு கூட்டம் அதுக்குள்ள பிடிக்கிறோம் உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராக்கியா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். என்ன கிச்சுமி 7 மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி. ஐயா, ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்ஸு, நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு. ஏ குப்சாமி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்பா. அப்படியா? ஆமா. அப்ப நீயே முதல்ல சொல்லு. இல்ல நீ சொல்லு. சரி, நானே சொல்றேன். எனக்கு ஒரு காதலி இருக்கா, பாத்திருக்கியா? காதலியா? நான் பாக்கலையே. பாக்கல? அவளை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கப்பா. அவ அழகுன்னா அழகு, அந்தர் அழகு, பந்தர் அழகு. அவ நடந்தா அண்ணா, நடக்கலைனா தங்க கிண்ணம். அவ பேசுனா கிளி, பேசலனா ஊமை. அவ ஆடுனா மயிலு, ஆடாட்டி குயில். அவ தொடர்ந்து டைட்டா டவுசர் போட்டான்னா ஊர்மிளா அவுட். அவ சிக்கன் ஜீன்ஸ் போட்டான்னா ஷில்பா செட்டி க்ளோஸ். நண்பா, சொல்லும் போதே வாயில எச்சு ஊறுதே. ஆமா, நீ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியப்பா. சொல்றேன். அப்படி திரும்ப. எனக்கு ஒரு காதலி இருக்கா. சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர். நடந்தா யானை, நடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா,
அடங்காட்ட பம்மிலா, மௌனத்துல மணிசியா கொயிலாலா, மயக்கிறது இல்ல சுனாவளி பந்து. எம்மா 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 எம்மா. என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா, நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? ஏன் இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன ஒத்துவ பத்தியா? இல்ல கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன அது யாருப்பா? என்ன நண்பா ஏன் ஆளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ கண்ணாடி போட்டு பாரு, அது யாரு? நீ கண்ணுல நல்லா விரல விட்டு தொடச்சிட்டு பாரு. அந்த ரோஸ் கலரு ஏன் ஆளுப்பா? தம்பி அது யாருப்பா? டேய் அண்ணா, அது நம்ம ஆள்றா. அது யாரு? டேய் நல்லதுல உனக்கு சொன்னா கேளு. என்ன பல்ல கடிச்சா? குளிக்கலாமா? 3 பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்ன கிடையாது. ஆமாடா, அது லூசுடா. லூசா? அம்மா ஐயோ. ஏய் லூசுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ண போறேன். பேசாம ஒதுங்கிக்க. லூசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நீ விலகிக்க. ஏய் என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏண்டா எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய் ஒரு இளநில 2 ஸ்டாவா? இப்ப 2 இளநீ 2 ஸ்டா. குடி குடி. இப்போ குடிக்கல வெட்டுவேன். நீ இந்த பக்கம் போ. நீ போடா அந்த பக்கம். ஏய் நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டக்குள்ள இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போயிட்டே நீ போயிட்டே. ஏய் அப்சாமி, இதோட நீ கல்தா. நண்பா என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டு. கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா. அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்மேன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்சல. என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு. உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா நண்பா இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல பாதி பாட்டு கேட்டாச்சு. பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவார். வரட்டா வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடன் தம்பி. என்ன சோப்பு டப்பாவா? இல்ல பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மாட்டினா பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தலையில மாட்டு. ஐயோ இவன் கையில கொண்டு கொடுத்துட்டானே. மாமா என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காதுல நல்லா வச்சுக்கோ. ஐயோ நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்தாங்களே. அண்ணே டீ எடுத்துக்கங்க. அதான் பொண்ணு தாயி வேணாம்.
நான் எங்க இருக்கேன்? ஐயா எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிச்சாச்சு. சார் நான் தான் டாக்டர், நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன். அதுல மயக்கத்துல இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியமா? எனக்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். பொண்ணுத்தாயி படிய வர வரிசையா கட்டி விட்டாயிலே. பொண்ணுத்தாயி 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 எங்க புறப்பட்ட பொண்ணுத்தாயி? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியல உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? ஐ டோன்ட் நோ. ஐயி டோனு நோவா? என்ன பிள்ளைங்க? ஏய் நீங்க நானும் அன்னைக்கு மாறி மாறி உவா குட்டம்ல. Who are you man? என்ன பிள்ளை? Shit. Don't touch. என்ன மிரட்டுற பத்தியா? அடி பாவி, என்னையவா தள்ளி விடுற? ஏன் பொண்ணு தாயே, அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பாவும் தாண்டமே ஞாபகம் இருக்கா? இந்த பாரு ஞாபகப்படுத்துறேன் பார் பார். நான் உள்ள இங்க பாரு, இன்னொரு ஆரம் பாரு, இங்க பாரு இங்க பாரு. அடி அளவு மகள, இதுமா நனவு இல்ல. அடி சண்டாளி, இந்த பாரு பொண்ணுத்தாயி, என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து, கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் வரலன்னு வச்சுக்க, நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதா. ஐயோ எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி, உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான். பொண்ணு தாயா? நீங்க யாரு? பொண்ணு தாய் என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி, வைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா, கஞ்சஞ்சங்கா, இந்த கப்ளிங் இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு மாத்திரை 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 மாத்திரை. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. முடிஞ்சு பாரு. பொண்ணுதா எங்கிட்ட வண்டி அடிக்கி. நீ எங்கடா இங்க வந்த? நீ என்ன பாத்துக்க பொண்ணு தாயி, என் கண்ண. அடி பாவி, என்ன இந்த குட்டு குட்டுறா? அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா? ஏயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு? என்ன பைத்தியம் தெரிஞ்சவன 2 பேர்ல ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. நடக்கிற விஷயத்தை சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபம். சரி நீயே வச்சுக்க. செகண்ட் 20 ரூபாய் கிடைச்சு. இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி, ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன வைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கிள், ஏன் கம் இன்சைட் தி பஸ்? ஐ வில் கம். வரட்டா? பொண்ணுதாயி. அங்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. ஓ பைத்தியமா? பாவம், கொடுங்களே. பொண்ணுதாயி 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 பொண்ணுதாயி, என்னை விட்டு போகாத பொண்ணுதாயி. பொண்ணுதாயி பொண்ணுதாயி, நீ நம்ம வாழ முடியாது. பொண்ணுதாயி 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 பொண்ணுதாயி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும் போது கண்களிரண்டே கவர்ந்து போனாலும்.